ஓம் சக்தி பராசக்தி விஜய் மகனுக்கு திரிஷா சித்தியாம். யாருடா போட்டது இதெல்லாம்? உள்ள வந்தா பவரடி கள்ள தொடர்பு தளபதியாம். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். வீட்டுக்கு வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷனுக்கு. வீட்டுக்குன்னா இந்த வயசுல உனக்கு பொண்ணாட ஆகவே நீங்க என்ன தப்பு எடுத்துக்கிட்டீங்க? கவாரி ஆத்தே இப்படி எரியுதா? வணக்க மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம விஜய் அண்ணனும் திரிஷாக்காவும் எங்கேயோ கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு போனதை வச்சு இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லா இதுலேயுமே எடிட் பண்ணி கொண்டாடுதாங்க. ஏன் இப்படி எடிட் பண்ணுதாங்கன்னா, ரொம்ப பார்க்கறதுக்கு காமெடியாகவும் இருக்குது. என்ன செய்ய, நம்ம என்ன சொல்ல முடியும், என்னத்தை சொல்லுற மாதிரி ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து என்னடானா, ஒரு நாய், குட்டி நாயை பிடிச்சி ஒரு பொம்பளை டம்முன்னு சோத்தில் எரியுதா. அது என்ன பாவம் செஞ்சிச்சு என்ன தெரியும். அந்த வீடியோவும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்கீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவன் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அநியாயம் பண்ணுதாங்கன்னா இந்த இது. ஆனால் இந்த மீம்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்படி ஒரு டைவர்ஸ் கேட்டு சங்கீதாக்கா அப்படி இருக்கையில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணது நல்லதாக தெரியலை. என்னென்னு பார்ப்போம். வாங்க அடுத்த வீடியோ பார்ப்போம். எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் அப்பா ஜெயிப்பாங்க நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு ரெண்டு பேர் ஜெயிக்க மாதிரி தெரியல நினைச்சேன். ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளா எப்படா இதாகும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீம்ஸ் எல்லாம் வேற லெவல்ல நொறுக்கி விட்டுருக்காங்க. என்னென்ன மீம்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இப்படி எல்லாம் போடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தன் கமாண்ட் பண்ணியிருக்கான், உள்ள வந்தா பவரடி கள்ள தொடர்பு தளபதியாம். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுதிய? உள்ள வந்தா பவரடி கள்ள தொடர்பு தளபதி. ஏன் எதுக்கு இப்படி வச்சு செஞ்சுருக்காங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ணாங்க? அதுக்கடுத்து இன்னொருத்தி பேசியிருக்கா. இது கொடூரமாக இருக்குது, கேட்கறதுக்கே சங்கடமாக இருக்குது. நீங்கள் கேளுங்க. ஆயிரம் தங்கச்சி இருக்கிறோம், ஆயிரம் அக்கா இருக்கிறோம். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யாரு வேணா போட்டு தலை பார்த்து. பொண்டாட்டியா நிற்குமா? அக்கா சரி, தங்கச்சி சரி, மற்ற உறவுகளாம் சரி, பொண்டாட்டியா எதுக்கு இப்போ இவ்வளவு சீப்பாவா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிய? எனக்கு தெரிஞ்சு விஜய் பேரை கெடுக்கதே இவங்க தான் விஜய் பேரையே கெடுத்து கொண்டாடிடுவாங்க. கட்சி இருக்காது, நாசமாக ஆக்கிடுவாங்க. இவங்க ரசிகர்களே போதும், சும்மா விடிச்சுக்கிட்டு ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்லது செய்யறதுக்கு வந்தான். அந்த குடும்ப பிரச்சனை ஏன்டா இலக்கியா? அவன் எத்தனை பேரும் வச்சிருக்காரு. அவர் கொள்கைகளுக்காரெலாம் இருக்கா. அது குடும்ப விஷயத்தை இழுக்கவே தேவையில்லைங்க. அவர் ஒவ்வொருத்தன் வீட்டு கதவை தட்டி பார்த்தா தான் தெரியும் எவன் என்னென்ன நெச்சரத்தில் இருக்கான் அப்படின்னு. இது தெரியாமல் எல்லாரும் அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான். சரி ரைட்டு, பேசுறது எவ்வளோ நாள் பேசுவிய? 5 நாள் பேசுவிய, 10 நாள் பேசுவிய, ட்ரெண்டு முடிஞ்சோன்னா அடுத்ததை பேசிட்டு போறியா, அவ்வளோதானே. இன்னொரு மீம்ஸ் பார்த்தேன். என்ன மீம்ஸ்ன்னு வாசிச்சு எழுத பாருங்க. விஜய்க்கே தெரியாமல் திரிஷாவுக்கு மேட்சிங் ட்ரெஸ் அணிய வைத்து காரில் ஏற்றி விட்டு திமுக சதியாம். ஏதாச்சும் நியாயமா இருக்கடா? அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்ததுக்கு திமுக என்ன பண்ணும்? எதுக்கு எடுத்தாலும் திமுகவை எழுத்துறதாங்க. விஜய்க்கே தெரியாம திரிஷா மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டு வந்ததுக்கு திமுக தான் காரணமா. காரை விட்டு வெளியே இறங்கியதும் விஜய் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாராம். அவர் 2 பேரும் ஒன்னா தான் காரில் வந்திருக்காங்க. இதுல இறங்கினதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாராம். ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்காங்க? இந்த இன்னொரு டைலாக் போட்டிருக்காங்க, வாங்க பார்ப்போம். ஓம் சக்தி பராசக்தி விஜய் மகனுக்கு திரிஷா சித்தியாம். யாருடா போட்டது இதெல்லாம்? ஓம் சக்தி பராசக்தி விஜய் பையனுக்கு திரிஷா சித்தியாம். இது எவன் யோசிச்சான்? இது 2 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி விஜய் மகனுக்கு திரிஷா சித்தி, ஓம் சக்தி பராசக்தி விஜய் பையனுக்கு திரிஷா சித்தி. ஏன்டா அவங்களே டைவர்ஸ் பண்ணி விலகுதாப்புல இருக்காங்க. மேலும் மேலும் உசுப்பேத்தி இவங்களை உடம்பு ரணகலமாக ஆக்குற மாதிரி பாவம். எதுக்கு இப்படி? இந்த டைலாக் வேற லெவல்ல இருக்கும். மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். நான் சொல்றது கேளு நரேஷ். நீ விளையாட்டு தரமா நினைச்சிருங்க. ஏன் இங்க உட்கார்ந்த? என்னடா 4 வருஷமா இப்படிதானே உட்கார்ந்த? ஐயோ நான் இப்போ மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். வீட்டுக்கு வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷனுக்கு. வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா?
வா நம்ம செத்து போலாம் வா. எடுத்து போகலாமா? என்ன இது கோட்டி வந்தது தெரியுமா? ஏன்னா மேட்செல்லாம் கரெக்டாக வச்சு வச்சு சவட்டு தாங்க. இவ்வளோ மீம்ஸு இதெல்லாம் ஆகாது. இன்னொன்று பார்க்க போகிறேன். நம்ம நாட்டாம படத்தில் ஒரு சீன் இருக்கா, அந்த சீனை அப்படியே மீம்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். நான் சொல்லல எனக்கு ஒரு அழகான பையன் இருக்காருன்னு. ஆமாங்க, அது இவர்தான். நான் தாங்க அதெல்லாம் சரிதானுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் பொண்ணு ஒருக்கா தனியா சந்திச்சா நல்லா இருக்குமுங்க. நீங்க எதுக்கு பாக்கணும் தம்பி? அதான் கட்டிக்க போறவரே பாத்துட்டாரு. என்னது இந்த நாய்க்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? நீங்க என்ன தப்பு எடுத்துக்கிட்டீங்க? இந்த கல்யாணம் எனக்காக பண்ண, எனக்கு அப்புறம் உங்களை கவனிச்சுக்க ஒரு தாய் வேணுங்கிறதுக்காக பண்ணேன். என்னடா இது இப்படியெல்லாம் மீம்ஸ் போட்டிருக்காங்க? வேற லெவலில் நொறுக்கி விட்டுருக்காங்களா? ஒவ்வொன்று எடிட்ட பாரு. அப்படியே அந்த மூஞ்ச ஒவ்வொரு மூஞ்சா வச்சு. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் கூட பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உன் மேஜிக்ல மேட்ரு வச்சிருக்க. அப்பா அநியாயத்துக்கு பண்ணிட்டாங்க. வேற லெவலில் வச்சு செஞ்சுட்டாங்க. போதும்பா, இதுவே போதும். அங்க வாரி ஆத்தே இப்படி போட்டு எரியுத. எதுக்கு இப்படியெல்லாம் எரியுது? கோட்டி வந்து அழுத. அது பாவமா தெரியலையா அதை பார்க்கறதுக்கு? வாயிலா ஜீவனை நிலத்தில் தூக்கி உயிரை எடுத்த அடுத்த பெண்ணின் வீட்டிற்கு காவல்துறையினர் அழைத்து சென்ற பிஎஃப்ஏ அமைப்பு அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதெல்லாம் வழக்கு தான் போடணும். இதை என்ன செய்ய முடியும்? மேடம் வந்து ஹிந்திக்காரங்க வடநாட்டுலேருந்து வந்திருக்காங்களாம் இங்கே. அதாவது இதில் என்ன பண்ணாலும் யாருக்கு ஏற்ற ஆள் இல்லை, அவ்வளோதான். ஒரு நிமிஷம். நமக்கு 6 அறிவு கடவுள் கொடுத்திருக்காங்கல்ல, 6 அறிவு கொடுத்திருக்கானா இல்லையா? நம்மளா மனுஷ பிறவி தானே. இருந்தாலும் எப்படி ஒரு குட்டி நாய்க்கு மேல அவ்வளவு என்ன கோபம் இவங்களுக்கு? குட்டி நாய் என்ன பண்ணுச்சு? எப்படிமா பந்து விளையாடுற மாதிரி போட்டு அடிச்சிருக்க மகராசி. யாரு நாய் தூக்கி போட்டுச்சா? நாக்க புடிங்கத மாதிரி கேட்க அந்த அக்கா. நாகு வந்து கல்ல தூக்கி போட்டுச்சா உன் பிள்ளை மேல? நாங்க எல்லாம் விசாரிச்சிட்டோம். எய்த்த வீட்டுக்காரங்களுக்கும் நான் கேக்குறது, எய்த்த வீட்டுக்காரங்களுக்கும் உங்களுக்கு உள்ள பிரச்சனையே நாங்க கேட்கவே கிடையாது. புரியுதா? நீங்களாச்சு அவங்களாச்சு, ஓகேவா? நான் கேக்குறது, உன் புள்ள இருக்கா, உன் பிள்ளைய எய்த்த வீட்டுக்காரங்க கல்லுல அடிச்சாங்கன்னு உனக்கு கோவம் வந்து நீ கேஸ் கொடுத்துருக்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுமா. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த வாயிலா ஜீவனை அதுங்க ரோட்ல தான் பிறக்கும், ரோட்ல தான் வளரும், அதுங்க அங்கதான் இருக்கும். அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா பாரு, அது வாட்டுல இவங்க என்ன சொல்ல முடியும்? அவ வாட்டுல இருக்கா. இவங்க சொல்றது புரியுதானே தெரியல அவளுக்கு. முதல்ல இவங்க பேசலாம் புரியுதா என்னன்னே தெரியல. கோட்டி வந்து அழுத. என்னமோ எரிஞ்ச அந்த நாய் மேல படலை. பட்டு இருந்துச்சுன்னா பாவம் காலு கையும் போயிருக்கும். நல்ல நெச்சரமாக இருக்கு. அங்கிட்டு இங்கிட்டும் ஆட்டிக்கிட்டு அலையில ஆளு மண்டையும் பாரு. நல்லா டவுசரையும் டிஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு அந்த நாய் என்ன பாவம் செஞ்சிச்சு? எதுக்கு இப்படி எரியணும்? முதல்ல கவாரி ஆத்தே இப்படி எரியுதா? அதை பார்த்துட்டு அந்த நாய் ஓடுது. இன்னொரு நாய், ஒரு பெரிய நாய் பார்த்துட்டு ஓட்டத்தை பிடிச்சிருச்சு. இந்த நாய்க்குட்டியே கட்டி தூக்கியிருக்கா பாரு. சாக்கில் கட்டி தூக்கியிருக்கான்னு நினைக்கேன். ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிதிய? அங்கே பாரு, அந்த நாய் போயே போச்சு. எத்தனை 1 2 எத்தனை நாயை எரிஞ்சாலும் என்னதான் கோபம் இருந்தாலும், அவங்க எத்தனை பேர் மேலே கோபம் இருந்தாலும் நாய்க்குட்டி மேலேயா காமிக்குது? ஆனால் என்ன ஜென்மம்னே தெரியல. நாய்க்குட்டி என்ன பாவம் செஞ்சிச்சு? சீக்கிரம் பிடிச்சி ஜெயிலில் ஓடுங்க. விழலாம். ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு வீட்டாலும் இருக்க யார் மேலே சண்டைனாலும் ஒரு நாய் மேலே அந்த கோபத்தை காமிக்குது. அதனால் என்ன மனசு, என்ன பிறவியோ? இதுக்கு தான் வடக்கனை பார்த்தாலே இதுக்கு தான் பிடிக்க மாட்டேங்க இவங்க செய்த இந்த அட்டூழியத்தினால தான். என்ன செய்ய? உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அதில் என்ன செய்யலாம், என்ன பண்ணனா நல்லா திருந்துவாங்க இவங்களை, இப்படிக்கெலாம் என்ன சட்டத்தில் போட்டு என்னத்தை
இவங்கெல்லாம் ஜெயிலில் என்னத்தை அனுபவிக்க போகிறாங்க, உங்களுக்கு பேசவே பிடிக்கல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமீனு விலாக்ஸ்.